மொத்த இந்தியாவே அதிர்ந்து கிடக்கு காக்ரோச் ஜனதா. ஆமா. ஓகே, தமிழ்நாடு வரைக்கும் போராட்டம். தமிழ்நாட்டில் மதுரையில் ஊர்வலம் ம். காக்ரோச் ஜனதா கட்சி. இதோட ஃபவுண்டர் பேர் வந்து அபிஜித் திப்கே. அப்புறம் ஆம் ஆத்மி கட்சி இருக்குல்ல, ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், எப்படி என்ன பண்ணுறது பண்ணால் நமக்கு ஓட்டு கிடைக்கும், மக்களை எப்படி மெஸ்மரைஸ் பண்ணலாம், இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதில் இருந்த ஒரு ஆள். ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து கிட்டத்தட்ட பிஜேபி தானே. எல்லாம் வந்து ஒரு மாதிரி முன்னக்கூடிய திட்டமிட்டது. 50 லட்சம் கோடியா சம்திங் வெளியில் போயிடுச்சு. எல்லாம் அமெரிக்காவை தேடி ஓடக்கூடிய இந்தியர்கள் இனி அமெரிக்கக்காரங்க இந்தியாவில் வந்து வேலைக்கு சேர போகிறாங்க. அம்பானி, அதானி, அப்புறம் சில குஜராத்திகளுக்காக எல்லாத்தையும் ஒழிக்க வேண்டியது காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்ததுக்கான காரணங்கள் இதெல்லாம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, எக்ஸ்தலம் இதெல்லாம் எங்கேருந்து இயங்குது? அமெரிக்காவில். டெலிகிராம் மட்டும் வந்து ரஷ்யா. இப்போ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இருக்குல்ல, அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இயக்குறதே அமெரிக்கா வந்து நேரடியாக இங்கே வந்து இறங்க முடியல. அதானி கீழவா, அம்பானி கீழவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியா வந்து இருக்கிற இடத்துல இருந்து முடக்கிறதுக்கு பல வழி பண்ணுறாங்க. அதில் முக்கியமான வழி வந்து இந்த அபிஜித் மாதிரி ஆட்களை வச்சு பண்ணணும். அப்போ அபிஜித் நல்லவராக கெட்டவராக ரெண்டாவது. பிஜேபி கெட்டவங்க தானே. நீ யோக்கியமாக இருந்திருந்தா, மக்களுக்கு சேவை கரெக்டாக பண்ணியிருந்தா, மக்கள் வந்து தூக்கி பிடிச்சிருப்பாங்கல்ல. அந்த மீசையை வச்சுக்கிட்டு காக்ரோச் வந்துச்சுன்னா ஐயோ அப்படின்னு ஓடுவாங்க. காக்ரோச்சை வந்து இவ்வளோ மக்கள் ஆதரிக்கிறாங்கல்ல, அதுக்கு காரணம் யாரு? நீ தானே. நீ வந்து மக்களுக்கு என்ன பண்ணியிருக்க? பூரா வாயில் வடை சுட்ட, அதானிக்கு அம்பானிக்கு நான் பண்ணேன், அப்புறம் டிமானிட்டைசேஷன் சொல்லி மக்கள் வந்து நூற்றுக்கணக்கான பேர் வந்து ஏடிஎம் கியூவில் நிற்க வச்சு சாகடிச்ச. சார் வணக்கம் சார். வணக்கம் கோபி சார், காக்ரோச் ஜனதா பார்ட்டி பாரதிய ஜனதா கட்சின்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு எதிராக வந்து இன்னைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி உருவாகி டெல்லியை அதிர வச்சுன்னு இருக்கு. பாஜக காரங்களாம் ரொம்ப என்ன சொல் பயந்து போய் தான் இருக்காங்க. தொடர்ந்து வந்து இவங்க மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளும் வெளிநாட்டு பணத்திலிருந்து தான் வந்து இந்த கட்சி வருது, இவங்க முழுக்க பாகிஸ்தானுடைய கைகூலியாக தான் இருக்காங்க அப்படின்ற போல பல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி எப்படி உருவாச்சு, அதனுடைய பின்னணியை சொல்லுங்க. மொத்த இந்தியாவே அதிர்ந்து கிடக்கு காக்ரோச் ஜனதா. ஆமா. ஓகே, தமிழ்நாடு வரைக்கும் போராட்டம். தமிழ்நாட்டில் மதுரையில் ஊர்வலம் காக்ரோச் ஜனதா கட்சி. அது கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி. ஆமா, அதுக்கு தமிழ்ல. ஆமா. ஆனால் சரி, அந்த இது உருவான வரலாறு தெரியும். அது போகிற போக்கில் லேசாக அப்படி சொல்லிக்கலாம். என்னென்னா, இதோட ஃபவுண்டர் பேர் வந்து அபிஜித் திப்கே. ஓகே, அவர் இந்தியாவிலேருந்து இங்கே படிச்சுட்டு அப்புறம் ஆம் ஆத்மி கட்சி இருக்குல்ல, அதில் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், எப்படி என்ன பண்ணுறது, என்ன பண்ணால் நமக்கு ஓட்டு கிடைக்கும், மக்களை எப்படி மெஸ்மரைஸ் பண்ணலாம், இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதில் இருந்த ஒரு ஆள். ஓகே, ஆம் ஆத்மி பார்ட்டியில். ஓகே, ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து கிட்டத்தட்ட பிஜேபி தானே. கிட்டத்தட்ட எதிர்த்து வந்தாங்க. எதிர்த்து வந்தாங்கன்னா எல்லாமே வந்து ஒரு கிழட்டு முண்டம் ஒருத்தர் தானே. யாரு நம்ம லேட்டஸ்ட் ஒரு காந்தி இந்த சொல்லிட்டு யாரு ஒரு உண்ணாவிரதம். ஆம் ஆத்மி மும்பை, அவர் பேரு ஆசாத ஏதோ வரும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து கட் பண்ணிக்கங்க. இல்ல ஆமா, அது பேர் என்ன, ஒரு கிழவன் பேரு. நம்ம ஆமா, அது இங்க வந்து அது எப்படி சார் ஆம் ஆத்மி நிறுவனர் வந்து இல்லை, அவர் வந்து இது கெஜ்ரிவால், அரவிந்த் கெஜ்ரிவால். பட் அந்த இது உண்ணாவிரதம் இருந்தாலும் ஆம் ஆத்மி உண்ணாவிரதம் இல்லை, ஆம் ஆத்மி உண்ணாவிரதம் இதுக்கு எதிராக பிஜேபி இல்லை சார், அது பேர் என்னமோ தான். அண்ணா ஹசாரே விடுங்க. அண்ணா ஹசாரே. சரி, இப்போது 12-13 அந்த 2012-13 அந்த கட்டத்தில் ஒரு கிழமை ஒருத்தர் இருந்தானே, ஒரு கிழட்டு முண்டம் சொல்லலாம் அந்த ஆளு. ஆமா, அந்த அளவுக்கு அதாவது அண்ணா ஹசாரே அவர் வந்து மக்களுக்காக உண்ணாவிரதம் இருக்கிற ஆனந்த விடன்ல பார்த்தா பெரிய கட்டுரை எழுதுனாங்க. அதாவது இன்னும் ஒரு காந்தி பிறந்து வந்திருக்கிறார், அவர் அந்த கிராமத்தில் அப்படி பண்ணியிருக்கார், இவர் இப்படி பண்ணியிருக்கார் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பச்சைபாஸ் காலேஜ் எங்கே வந்து ஒரு கூட்டம் போட்டாங்க. அதுக்கு வந்து இப்போ இருக்கிற முதலமைச்சர் விஜய் எல்லாம் போய் பார்த்தாரு அன்னைக்கு. ஓகே, அந்த அண்ணா ஹசாரே என்ற கிழட்டு முண்டம், அது அப்படி தான் சொல்லணும். 2000 அதை வந்து காங்கிரஸ் வந்து ஊழல் 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 அப்படி பண்ண இப்படி பண்ணுறாங்க எல்லாம் பேசி உண்ணாவிரதம் ஒன்று. அப்புறம் வந்து லோக்பால் அப்படின்னு இந்த மாதிரி சட்டத்தை மக்கள் நேரடியாக வந்து தெரிஞ்சுக்கிறணும், மக்களோட சட்டத்தை வந்து அப்படி கொண்டு வந்து சேர்க்கணும், லோக்பால் அப்படின்னு எல்லாம் பண்ணால் வந்து ஒரு கிழட்டு முண்டம். ஓகே, 2014 அப்புறம் எங்கே போனான் அந்த கிழமை? இல்லை, செத்து தொலைஞ்சாலும் பரவாயில்ல,
நான் ஏன் இவ்வளோதான் சொல்கிறேன்னா, ஒரு கட்சி ஒரு இதை வந்து அப்படி கொண்டு வந்து சேர்த்து விட்டு நல்ல வசதியாக கொடுத்துட்டாங்க. அங்கே பிஜேபி ஆட்சிக்கு வந்தவுடனே அவனுக்கு வந்து நல்ல வசதியாக போய் நல்ல ஓய்வு எடுத்துக்கோ, என்னென்ன ஓய்வு ஏகப்பட்ட அவனை பற்றி தப்பான விஷயங்கள் எக்கச்சக்கமாக வருது. அதாவது எதுவுமே வந்து ஆதாரபூர்வமாக வரல, ஆதாரம் இல்லாத இது வந்து அந்த கேரக்டரை பற்றி நிறையா வருது. அப்படி அந்த மாதிரி வந்து ஒரு இது வந்துருக்கு இல்லையா, அந்த கிழட்டு முண்டம் வந்து உண்ணாவிரதம் வந்து எல்லாத்தையும் மாற்றி விட்டுட்டு காண போய் ஹாய் உட்காந்துட்டான் வந்து. இப்போ நடந்துகிட்டு இருக்கல, இவ்வளோ ஊழல் நடக்குது இல்லை, இவ்வளோ பிரச்சனை நடக்குது இல்லை, இப்போ எங்கே போனான் அந்த கிழட்டு முண்டம்? இப்போ உண்ணாவிரதம் இருக்க வேண்டியதானே? ஸோ எல்லாம் வந்து ஒரு மாதிரி முன்னக்கூடியே திட்டமிட்டது அந்த ஒரு கிழட்டு முண்டம் வந்தான். சரி, இவன் பிஜேபி வந்துட்டு வந்தாச்சு, 56 இன்ச்சு இந்தியா வந்து புரட்டி போட போகிறாரு. இதை வந்து பெட்ரோல் விலை வந்து 70 ரூபா பக்கம் இருந்த பெட்ரோல் விலையை இனி வந்து 40 ரூபாய்க்கு கொண்டு வர போகிறாரு. அப்புறம் டாலருக்கு நிகராக 62 ரூபா இருந்த டாலருக்கு நிகராக உள்ளதை இனி 30 ரூபாய்க்கு கொண்டு வர போகிறாரு. ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் 15 லட்ச ரூபா போட போகிறாரு. கேஸ் வந்து 435 ரூபா 440 ரூபா ஒரு சிலிண்டர் இருந்ததை இன்னும் குறைச்சி பாதியாக குறைக்க போகிறாரு. இந்த இந்திய மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு சொர்க்கத்தை காமிக்க போகிறாரு அப்படின்னு எல்லாம் கொண்டு பேசினாங்கல்ல. பேசி என்ன ஆகி போச்சு? எல்லாம் வடை, வாயில் வடை சுட்டாங்க. எல்லாம் அந்த வடை எல்லாம் சுட்டு முடிச்சு அடப்பாவி எல்லாத்தையும் எதிர்பார்த்து ஐயோ மோசமாக இருக்கே, ஐயோ மோசமாக இருக்குது, இது அதை விட மோசமாக இருக்குது, இது அதை விட மோசமாக இருக்கே அப்படின்னு நொந்து போய் கடைசியில் எதை எடுத்தாலும் வந்து என்ன வருவே, நீ வந்து எலெக்ஷனில் நிற்க போறியா, உடனே இவிஎம்மில் கை வைக்கிறோம். சரி, நீ வந்து எல்லா அரசியல்வாதியும் எல்லா அதிகாரியும் எல்லாம் ஆல்மோஸ்ட் 95% 98% வந்து கொள்ளக்காரங்க தான். அரசியல்வாதியாக இருக்கட்டும், அதிகாரிகள் இருக்கட்டும், எல்லாமே மோசம்தான். ஓகே, நேர்மையாளர்கள் வந்து அங்கொன்று இங்கே ஒன்று அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துடலாம். அந்த அளவுக்கு தான் இருக்குது. விரல் விட்டு எண்ணிடலாம் மொத்த நேர்மையாளர் எடுத்தாச்சுன்னா, அதிகாரிகளாக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும். அப்போது இவங்க என்னமோ யோகியம் மாறியும் இப்போ பிஜேபி, ஓகே, மற்றவங்க பூரா அயோக்கியம் மாறியும். எல்லா இடத்துலையும் ஈடின்ற நாய் இருக்குல்ல, வேட்டை நாய், அதை கொண்டு போய் கடிக்க விடுறது. ஓகே, எது அமலாக்கத்துறை என்ற வேட்டை நாயை. ஏன் சொல்கிறேன்னா, அந்த வேட்டை நாயை தான் கடிக்கும். போய் எஜமானர் சொல்லியாச்சுன்னா நேராக நாக்க தொங்க போட்டு வந்து லவ்லும் கடிக்கும். அந்த மாதிரி ஈடி அப்படி கடிக்கிற நாய் அது. ஓகே, அதை விட்டு எல்லாத்தையும் கடிக்க விட்டு, ஏன் இது வந்து பிஜேபி ஆட்சி பண்ணக்கூடிய மாநிலங்கள்லையோ இல்லை ஒன்றிய அரசு இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து ஊழலே நடக்கலை. எல்லாத்தையும் போட்டு இப்போ இந்த அதிகாரத்தை பூரா கையில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஐயோ இப்படி பண்ணுறாங்களே சுப்ரீம் கோர்ட்டு போனால் அங்கே அப்படி பண்ணுறது. எங்கேயும் போக முடியாது. சுற்றி வளைச்சி அணை கட்டினா இந்த இதில் நம்ம வடிவேலு சொன்ன மாதிரி தான், ஏய் அப்படின்னா அங்கே இருப்பாங்க, ஏய் அப்படின்னா இங்கே இருப்பாங்க, குனிஞ்சா அப்புறம் நிமிந்தா அப்படி இருப்பாங்க. சுற்றி என்னடா எங்கே போனாலும் சுற்றி அணை கட்டுறீங்களடா அப்படின்ற மாதிரி. எங்கே போனாலும் இதை எடுத்தால் ஈடி வருது, என்ஐஏ வருது, என்ஆர்சி வருது, இந்த பக்கம் முஸ்லீமில் விரட்டுன்றான், கிறிஸ்தவத்தை கொண்டாடாத இது அப்படின்றான், பிரச்சனை பண்ணுறான். ஒரிசாவில் வந்து பாதிரியார் அந்த இது கிறிஸ்தவர்களில் அப்பா மகன் பிள்ளைகளை வந்து எரிச்சு கொள்கிறாங்க. அப்புறம் வந்து கற்பனை பண்ண கொள்கிறாங்க. கோயிலில் காஷ்மீரில் அங்கே கோயில் கருவறையில் வச்சு ஒரு வாரம் வச்சு கற்பழிச்சு கொள்கிறாங்க. இதெல்லாம் நடந்து இவ்வளோ கேவலமாக நடந்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஜெயிலில் போட்டு உள்ளே வந்தால் மாலை போட்டு வரவேற்கிறாங்க. யாரா நீங்கள்லாம்? அப்புறம் வந்து மாட்டுக்கறி வச்சாலும் அடிக்கிறாங்க, இதை செய்கிறாங்க. அதாவது நாடு வந்து நாசமாக போகிறதுக்கு அத்தனை விதையும் பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்தா இந்தியாவோட கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் கோடியா சம்திங் வெளியில் போயிடுச்சு. 50 இல்லை 5 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வரதால வெளியே போயிடுச்சு. அவ்வளோதான், எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்தியா வந்து வீழ்ச்சியில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நேரத்தில் என்ன சொன்னால் வந்து வருஷத்துக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இந்தியாவில். ஆகா சூப்பர். எல்லாம் இனிமேல் என்ன செய்ய போகிறாங்க? எல்லாம் அமெரிக்காவை தேடி ஓடக்கூடிய இந்தியர்கள் இனி அமெரிக்கக்காரங்க இந்தியாவில் வந்து வேலைக்கு சேர போகிறாங்க. அது ரிலையன்ஸாக இருக்கலாம், அதானியோட இருக்கும். அப்போ அதானி பேரே இல்லை. அதானி ஒரு 30,000 கோடி 40,000 கோடி சொத்துக்காரன், இன்றைக்கி 10 லட்சம் கோடி சொத்துக்காரன். எங்கேருந்து வந்துச்சு? பூரா வந்து நம்ம சாதாரண ஏழை எளிய மக்களோட ரத்தம், வியர்வை, வரிப்பணம் பூரா அங்கே போய் சேர்ந்துருச்சு. இவ்வளோ கேவலமாக கேடுகட்டி எல்லாம் நடந்ததுக்கு மாற்றம் வராமல் இருக்குமா? எல்லாம் வெறுத்து போயிருக்காங்க. முன்னை விட இப்போ வேலை வாய்ப்பு குறைவு, முன்னை விட இப்போ வந்து என்ன சொல்லுது, விலைவாசி கூட, வாழ்க்கை தரம் போச்சு. மக்களை பூரா அடித்து பறித்து போய் அம்பானி அதானி அப்புறம் சில குஜராத்திகளுக்காக எல்லாத்தையும் ஒழிக்க வேண்டியது. அப்புறம் தென்னிந்தியாவிலேருந்து எவனாவது வந்து மேலே ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் வந்தாங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து காஃபி டே வந்து கர்நாடகாக்காரன், அவனை வந்து தற்கொலை பண்ண வச்சுட்டாங்க. இதுவே எல்லாமே பிளானு. ஏன்னா இவன் ரிலையன்ஸோ இல்லை டாட்டாவோ ஏதோ அதை கேட்டாங்கன்னு சொல்லி
தரமாட்டேன்னு சொன்ன உடனே வந்து உடனே இம்மிடியேட்டாக வந்து கடனை கொடு அப்படின்னு நெருக்கடி கொடுத்து அவனை வந்து சூசைடு பண்ணுறது கொண்டு வந்துட்டாங்க. அப்படி ஒருத்தன். அப்புறம் மல்லையா அவன் என்ன சொன்னா 9,000 கோடி கடன். ஓகே, என்கிட்ட இருக்கு 5,000 கோடி நான் எடுத்து கொடுத்துட்றேன், எனக்கு வந்து இது கொடு அப்படின்னு கேட்டால் அவன் வந்து இல்லை நீ வெளிநாட்டுக்கு போயிரு, நான் வந்து சரி பண்ணி கொண்டு வந்து அவன் வெளிநாட்டுக்கு போக வச்சு எஸ்கேப் ஆயிட்டான்னு சொல்லிட்டு வரவிடாம ஆக்கிட்டாங்க. ஆனால் அதை விட லட்சம் கோடி 3 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி கடன் வச்சிருக்க அம்பானி அதானிக்கு பூரா வந்து ரைட்டாக பண்ணிட்டாங்க. அப்போ 9,000 கோடி கடன் எங்கே இருக்குது, 3 லட்சம் 4 லட்சம் கோடி கடன் எங்கே இருக்குது? அப்போ நீ வந்து வேணும்னு எல்லாத்தையும் பண்ணு. தென்னிந்தியா பிஸ்னஸ் மேனை பூரா ஒழிக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே கீழக்கரைக்கார ஒருத்தர் ஈடின்னு சொல்லி துபாயில் கம்பெனி வச்சாங்கல்ல, அந்த பிஎஸ் அப்துல் ரஹ்மானோட மகன் புகாரி, அகமது புகாரி, அவர் வந்து தூத்துக்குடியில் 1200 மெகாவாட் மின் உற்பத்தி நிலைய வச்சிருந்த உடனே இடி வந்து விட்டு ரெய்டு விட்டு நீ வந்து இதுலேருந்து இந்தோனேஷியாவிலேருந்து நிலக்கரி கொண்டு வந்ததில் பிரச்சனை. ஏன் இவ்வளோ தூரம் டீட்டெயில் சொல்கிறேன்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்ததுக்கான காரணங்கள் இதெல்லாம். அங்கேருந்து வந்து இடியை கொண்டு வந்துட்டு உடனே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 மாதம் 2.5 வருஷம் பக்கத்தில் ஜெயிலில் வச்சுட்டாங்க. ஆனால் ஜெயிலில் வச்சு அப்புறம் இது திவால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதானி பேரில் மாற்றிட்டாங்க. அப்போது எதாக இருந்தாலும் அதானி தான் பண்ணணும். அப்போ இந்த இந்திய நாடு அதானி நாடு அப்படின்னு, அதாவது மேட் இன் இந்தியா அப்படிங்கிறதுல அதானி கண்ட்ரி அப்படின்னு வச்சுக்கிறோம். அந்த அளவுக்கு அதானியை கொண்டு வந்து சேர்க்குறாங்க. ஓகே, இப்போ அந்த ஆள் வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து இடி வந்து ஸ்குவாஷ் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் இப்போ இதெல்லாம். அப்போ இந்த இது நம்ம 1200 மெகாவாட் எனர்ஜி அந்த கம்பெனி. ஸோ இப்படி ஏகப்பட்ட பேர், ஏசிசி சிமெண்ட்டு, அப்புறம் வந்து ஏகப்பட்ட சிமெண்ட் கம்பெனி. சிமெண்ட்டுக்கு இன்னொருத்தன் வாங்க இப்போ இவன் இருக்கான் இல்லையா, இதில் தூத்துக்குடி துப்பாக்கி நடந்துச்சுல்ல, அதுக்கு காரணம் ஸ்டெர்லைட்டு. அவங்க வந்து வேறு ஏதோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி வாங்க போகிறேன்னு சொன்னால் அதோட கம்மியான விலைக்கு இவன் அதானிக்கு கொடுக்குறதுக்காக இவன் இடத்துல வந்து ஃபுல்லாக இடி ரெய்டு விட்டு ஐயோ நான் வாங்கலைன்னு சொல்லி எல்லாம் விளக்கி வச்சுட்டு அவங்க மாற்றி கொடுத்துட்டாங்க. அப்போ அதானிக்காக வந்து இடி வந்து நாய் மாதிரி வேலை செய்யுது. அப்புறம் பிஜேபிக்காக வந்து தேர்தல் கமிஷன் நாய் மாதிரி வேலை செய்யுது. அப்புறம் வந்து நம்ம இவர் தலைமை தேர்தல் அதிகாரி எல்லாம் ஒன்றும் தேர்தல் இல்லை, நம்ம வந்து நீதிபதியெல்லாம் ஒன்றும் வந்து சொல்லலை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். முதல்ல 2-3 வழக்கை வந்து பிஜேபிக்கு எதிராக தீர்ப்பு கொடுக்க வேண்டியது கொடுத்தனே, அப்பா நம்ம சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதி சூப்பர்ப்பா அப்படின்னு சொன்னேன். பெரிய விஷயத்தில் வந்து அவங்களுக்கு ஆதரவாக போயிட வேண்டியது. என்னடா இப்படி கொடுத்துட்டாங்க, நல்லவர் தானே இவர்? ஒன்றும் கிடையாது, சும்மா அப்படி முதல்ல டெமோ காமிக்கிறது நல்ல மாதிரி காமிச்சிக்க வேண்டியது. இது மாற்றம் வரும்ல, எல்லாம் பார்த்து வெறுத்து போய் அப்புறம் பார்த்தா இது வந்து ராகுல் காந்தி ஒரு ஆள் போதும் காங்கிரஸ் வந்து பாடை கட்டி குழியில் இறக்குறதுக்கு. 16 ஸ்டேட்டு 17 ஸ்டேட்டில் ஆட்சி பண்ண இது எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு முடிச்சுட்டு பேன் உட்காந்துக்கிட்டு நான் வந்து வாக்கிங் போகிறேன், ஜிம் போகிறேன், இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், குளத்தில் குதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து வேடிக்கை காமிச்சிருக்காரு. ராகுல் காந்தி வந்து அப்படியே பக்காவா பிஜேபியோட பி டீம். ராகுல் காந்தி பிஜேபியோட பி டீம். ராகுல் காந்தி தான் முக்கியமான பிஜேபி பி டீம். ஓகே, இன்னும் தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு? இதே இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இவ்வளோ பிரச்சனை பண்ணல, தனியாக போட்டி போட்டுக்க வேண்டியதானே, போயிருக்க வேண்டியதானே, பிடிச்சி இழுத்துக்கிற வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் இழுக்க வேண்டியது. பீகாரில் கடைசி வரைக்கும் வந்து யார் முதலமைச்சர்னு சொல்லாமல் பாடாப்படுத்தி மக்கள் மத்தியில் வந்து என்னடா இப்படி பண்ணுறாங்கன்னு வெறுக்க வச்சு தோல்விக்கு கொண்டு, இவன் தோத்தானே என்ன அர்த்தம், பிஜேபி ஜெயிக்க போதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்து அப்புறம் இவிஎம் எல்லாத்தையும் வந்து இவிஎம் அதை பற்றி எல்லாம் டீட்டெயில் சொல்கிறாங்க. என்ன காலேஜில் ப்ரொஃபஸர் மாதிரி கிளாஸ் எடுத்துகிட்டு அப்படி போயிடுறது. ஏன் நடப்பாதையில் வந்து நீ நடந்து போகும்போது 3 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் வந்தான்னு சொல்கிறீங்கல்ல, நேரம் இந்தியாவே குலுங்கியிருக்க வேண்டாம். அந்த குழுக்கள் யார் கொண்டு வந்திருக்கா? காக்ரோச் கொண்டு வந்திருக்காங்க. இவங்களுடைய தாக்கம் எல்லாமே இந்த சமூக வலைதளம் மூலமா தான் அதிகரிச்சிருக்கு. அதை வந்து தேர்ந்தெடுத்தது எப்படி? ஏன்னா அதில் தான் அதிக ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்ற போல சொல்றாங்க. ஆமா, இதை பார்த்துக்கின்னு அரசியல் கட்சிகள் எப்படி சும்மா இருக்கும்? அரசியல் கட்சி என்ன செய்வாங்க? முடக்குவாங்க. எப்படி முடக்குவாங்க? இல்லை, ஏற்கனவே அந்த வலைதளத்தை முடக்கி இருக்கிறாங்க செய்திகள். கொஞ்சம் ஃபேஸ்புக்கில் சொல்லி லேசாக முடக்கி அப்புறம் இன்னொரு வழியில் பெருசாக கொண்டு வந்துறாங்க. அதாவது இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, ஓகே, எக்ஸ் தளம் இதெல்லாம் எங்கேருந்து இயங்குது? அமெரிக்காவில். அவங்க டெலிகிராம் மட்டும் வந்து ரஷ்யா. ஓகே, நம்ம நாடு வந்து இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, ஒரு பிரயோஜனம் இல்லை. இல்லை சொல்கிறேன், அங்கே இருக்கிறதுல கூகுளில் சிஇஓ யார்? சுந்தர் பிச்சை. யார்? இந்தியன், தமிழ்நாட்டுக்காரன். ஓகே, மற்றபடி ஆந்திராவில் இருக்கிற ஒருத்தர் வந்து இன்னொரு இதில் தலைமையில் இருக்கார். அப்புறம் எல்லாம் ஏகப்பட்ட பேர் வந்து தலைமையில் ரொம்ப பயங்கரமான டெக்னிக்கலாக எல்லாம் ரொம்ப இருக்காங்க. சுதந்திரம் கிடைச்சும் சுதந்திரம் இல்லாமல் ஒரு காலனி கீழே தான் இருக்கும். நம்ம
கிட்டத்தட்ட அப்படி ஆகி போச்சா? சரி, நம்ம இதில் ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இருக்குல்ல, அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இயக்குறதே அமெரிக்கன் அப்படின்னு ஒரு இது வந்திருக்கு. என்னன்னா, அமெரிக்கா வந்து நேரடியாக வால்மார்ட் மாதிரி கம்பெனிகளில் நேரடியாக இங்கே வந்து இறங்க முடியல. அதானி கீழவா அம்பானி கீழவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. வந்தால் இப்போ எங்களுக்கு நேரடி இறங்க முடியல, அவங்களுக்கு ஒரு சிக்கல். அப்புறம் என்ன சொன்னாலும் இந்த பக்கம் கொஞ்சம் அப்படி பிரிக்ஸ் இருக்குல்ல, பிரிக்ஸ் வந்து எப்படி இந்தியா வந்து முக்கியமான இடத்துல BRI இந்தியா முக்கியமான இடத்துல சென்டரில் இருக்குது. அதுலேருந்து வெளியே வரணும். பிரிக்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சுன்னா அமெரிக்காவோட டாலர் வந்து டீடாலரைசேஷன் ஆயிரும், டாலர் வந்து வெளியெல்லாம் போயிடும். ஓகே, அப்போ பிரிக்ஸ் வந்து கொலாப்ஸ் பண்ணணும். அப்போ இந்தியா வந்து முடக்கணும். இந்தியா வந்து இருக்கிற இடத்துலேருந்து முடக்கிறதுக்கு பல வழி பண்ணுறாங்க. அதில் முக்கியமான வழி வந்து இந்த அபிஜித் மாதிரி ஆட்களை வச்சு பண்ணணும். அப்போ அபிஜித் நல்லவராக கெட்டவரா ரெண்டாவது, பிஜேபி கெட்டவங்க தானே. நீ யோக்கியமாக இருந்திருந்தா, மக்களுக்கு சேவை கரெக்டாக பண்ணியிருந்தா மக்கள் வந்து தூக்கி பிடிச்சிருப்பாங்கல்ல. இப்போ இங்கே வந்து இப்போ திமுக மாதிரி தான். திமுக வெளியில் அப்படியே மேம்போக்க வந்து நல்லது பண்ணுற மாதிரி பண்ணாங்க. கீழே அடித்தளம் பூரா வந்து புறையோடி போய் கிடந்துச்சு, எல்லாம் கரையா மாதிரி அரிச்சு கிடந்துச்சு. ஓகே, வந்தவங்க வந்து தாவேக்கா நல்லது பண்ணுவாங்களா நல்லது பண்ண மாட்டாங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அதெல்லாம் ரெண்டாவது. இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து மக்களுக்கு வந்து வெறுத்து போயிருக்காங்க. காங்கிரஸ் வீணாக போச்சு. மம்தா பானர்ஜி சொல்லி வச்சு தோக்கடிச்சாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க. ஓகே, இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் வந்து அந்த தேஜஸ்வி சூர்யாவாக இருக்கட்டும் அல்லது அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும், இந்த பக்கம் இவர் தலைவரே தோக்கடிச்சிட்டாங்க. இவர் வந்து ஸ்டாலின் இந்தியாவில் பெரிய தலைவராக வரான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அவரே தோக்கடிச்சிட்டாங்க. இல்லை, ஈவிஎம் ஒரு முக்கியமான காரணம். ஓகே, இதெல்லாம் வந்து முடிச்சதுக்கப்புறம் மொத்த இந்தியாவில் கண்ணு கட்டின தூரம் வர எதிரிகளே கிடையாது அப்படின்னு பின்னாடி போட்டதில் ஒரு அடி போட்டேன்னு அடித்தது என்னன்னா காக்ரோச்சுங்கிறத மட்டும் எடுத்தீங்கன்னா அதோட வாழ்நாள் இருக்குல்ல, உலகமே மொத்தத்துக்கு சுடுகாடு ஆகுது அப்படின்னா அழியக்கூடிய கடைசி உயிரினமாக காக்ரோச் இருக்கும். அதுக்கப்புறம் பெண்கள் வந்து புருஷனுக்கு கண்டிப்பாக பயப்பட மாட்டாங்க. ஓகே, காதலனுக்கு பயப்பட மாட்டாங்க, அப்பாவுக்கு பெருசாக பயப்பட மாட்டாங்க, எல்லாம் கரெக்டு தான். அம்மா வந்து சண்டை போடுவாங்க, குடிப்பிடி சண்டை போடுவாங்க, எல்லாம் நடக்கும். பயப்படுற ஒரே ஒரு ஜீவன் வந்து காக்ரோச் தான். அந்த மீசையை வச்சுக்கிட்டு காக்ரோச் வந்துச்சுன்னா ஐயோ அப்படின்னு ஓடுவாங்க. ஓகே, ஸோ இன்னொன்று அது சாக்கடையில் இருக்கும், கிச்சனில் வேஸ்ட்டில் இருக்கும், இது இருக்கும். பார்த்தா ஒரு அருவறுப்பு அசிங்கம் கண்டிடமெல்லாம் சுற்றும் அப்படின்னு இருக்குல்ல. அதைத்தான் வந்து தலைமை தேர்தலில் நீதிபதி சூரியகாந்தா அவர் சொன்னார் வந்து, என்ன இப்போ இளைஞர்கள்லாம் வந்து காக்ரோச் மாதிரி கச்சன்னு இதெல்லாம் போட்டு லோக்கல் இது இப்போ மீடியா இது டிஜிட்டலில் ஃபோனை பார்த்து இது பார்த்து அலைஞ்சிக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் வேலை வெட்டியில் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம் சொன்னார் அப்படின்னு அவர் சொன்னதை வச்சு இவங்க வந்து என்னடா சிக்குன்னு தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வழி வேணும்ல, சும்மா திடீர்னு வந்து பிஜேபிக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? ஓகே, இவர் சொன்ன உடனே நீ எங்களையா காக்ரோச் சொன்ன, இது பாரதிய ஜனதா பார்ட்டி. அதாவது இங்கே 2014 அது பாரதிய ஜனதா பார்ட்டி, 2024 பாரதிய ஜனதா பார்ட்டி. அது என்ன தீயது அது. ஸோ அந்த மாதிரி பாரதிய ஜனதா பார்ட்டி. ஓகே, அதுக்கு எதிராக ஒன்று வந்தோன்னா காக்ரோச் சொல்கிறியா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இவங்களுக்கு எல்லாமே வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி எல்லாமே வெளிநாட்டு பணம் தான். இவங்க செய்கிற செயல்பாடு எல்லாருமே வந்து வெளியே இருந்து உளவு தான் கொடுக்குறாங்க, உளவு வேலை தான் பார்க்குறாங்க, பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. சப்போர்ட் பண்ணுறதே வெளிநாட்டு சதின்னு சொல்கிறாங்களே சார். சதிங்கிறது எல்லா நாடுகளுக்கும் வெளிநாட்டு சதி இருக்கத்தான் செய்யுங்க. அதுதான் மாதிரி வந்து உளவு பிரிவு எல்லாம் வச்சுருக்குது. என்னென்ன பண்ணுறாங்க, எப்போ கவுத்துறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஒரு நாடுன்னு இருந்தால், ஒரு கட்சின்னு இருந்தால் கட்சிக்கு எதிராக இருக்கத்தான் செய்யும். நாடுன்னா நாட்டுக்கு எதிராக வேறு நாடுகள் இருக்கத்தான் செய்யும். இந்த நாடு வளருதுன்னா சுற்றிய வந்து பகைமை வளரத்தான் செய்யும். இது இல்லாமல் எப்படிங்க மனுஷன் இருப்பாங்க? இருக்கத்தான் செய்யும். ஆனால் நீ யோகியனா? காக்ரோச்சை வந்து இவ்வளோ மக்கள் ஆதரிக்கிறாங்கல்ல, அதுக்கு காரணம் யாரு? நீ தானே. நீ வந்து மக்களுக்கு என்ன பண்ணியிருக்க? பூரா வாயில் வடை சுட்ட, அதானிக்கு அம்பானிக்கு நான் பண்ணேன், அப்புறம் டிமானிட்டைசேஷன் சொல்லி மக்கள் வந்து நூற்றுக்கணக்கான பேர் வந்து ஏடிஎம் கியூவில் நிற்க வச்சு சாகடிச்ச, கல்யாண காட்சி இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல, இது பண்ண முடியல, ஏகப்பட்ட பேரை சாகடிச்ச. அதுக்கப்புறம் வந்து கொரோனா பீரியட் வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து நடக்க விட்டு ஆயிரக்கணக்கான பேர் சாகடிச்ச. டிமானிட்டைசேஷன் 50 நாளில் வந்து நீ சரியாக பண்ணால் முச்சந்தில் வச்சு என்னை எரிச்சு கொள்ளுங்கன்னு சொன்னேன். என்ன எந்த விஷயத்தை நீ கரெக்டாக பண்ணியிருக்க? எல்லாத்தையும் நீ வந்து வாயில் வடை சுட்டு போயிட்டே இருப்ப. அதுக்கப்புறம் உன்னை மக்கள் வெறுத்தாங்க, ஓட்டு மாற்றி போட்டாங்கன்னா இவிஎம் வச்சு மாற்றுவ. அப்புறம் இவிஎம் தப்புன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு போனால் அங்கே வந்து உனக்கு ஆதரவை வந்து இது கொடுக்க வெர்டிக்ட் கொடுக்க வைப்ப. அப்போ நீ யாரு? உனக்கு எதிரியே இல்லையா?
பின்னாடி புடத்தில் அடிச்சாங்கல்ல, முன்னாடி பார்த்துட்டு எனக்கு எதிரியே இல்லைன்னு பார்த்துருந்தாங்கல்ல, புடத்தில் ஓங்கி அடிச்சாங்க. அது வெளிநாட்டு சதியா கூட இருக்கலாம், தப்பு இல்லைன்ற நான். ஏன்னா ஒரு இந்தியனா சொல்லும்போது வெளிநாட்டு சதியா கூட இருக்கலாம். இவன் இந்தியன், இவன் இளைஞர்கள், ஜென்சி பீப்புள், வெறுத்து போயிருக்கிறவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்காங்க. இவங்க பிஜேபியோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து கிட்டத்தட்ட 80 லட்சம் 90 லட்சம் பேர் ஃபாலோயர்ஸ். இவங்க வந்து ஒரு வாரத்தில் பார்த்தா 2.25 கோடி பேர், 2 கோடியை தாண்டி. யாரா நீங்க? இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமில்ல? இன்ஸ்டாகிராம் யாரோடது? அமெரிக்காவோடது. அமெரிக்கா தான் இவங்களை ஏற்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யும்? அப்புறம் திடீர்னு பார்த்தா பாகிஸ்தான் தான் நிறைய அதில் வந்து லைக் இது போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா எல்லாமே இருக்கு. 2%, 92% இந்தியன். ஆமாங்க, பிஜேபிக்கு எதிராக யார் வந்தாலும் ஆதரிக்கிறதுக்கு இளைஞர்கள் தயாராக இருக்காங்கன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்தாங்க. வந்து எது தீரவ், எது துருவ் ரத்தி. ஆமாம், துருவ் ரத்தி ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஒவ்வொருத்தர் அதான் யாராவது ஒருத்தர் வந்து பிஜேபிக்கு எதிராக வந்து கொம்பு சீவருக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்க ஓகேயா வந்துட்டா சரியா இருக்கும். ஓகே வரலன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி தான் புதுசாக வந்துட்டாங்க. இன்னைக்கு அலையாக வந்துருச்சு. 6ஆம் தேதி ஜூலை 6 போஸ்டன்லேருந்து இந்தியாவுக்கு வரார். வந்தால் ஏர்போர்ட்டில் கூட்டம், அரெஸ்ட் பண்ண முடியாது. அரெஸ்ட் பண்ண மேலேருந்து ஆப்பு வைப்பாங்க. அதனால் என்ன காரணத்தை சொல்லி அரெஸ்ட் பண்ணுவேன்? இல்லை இந்திய இறையாண்மைக்கு எதிராக பண்ணியா? நான் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், அது தப்பா அப்படின்னு கேள்வி வரும்ல. அரெஸ்ட் பண்ண முடியல. ஜந்தர் மந்தரில் வந்து அது எதற்கு எதிராக பண்ணாங்க தெரியுமில்ல? இந்த சிபிஎஸ்சி 17 லட்சம் பேர், 17 லட்சம் 23 லட்சமா அவ்வளோ பேர். நீ வந்து திரும்ப அடுத்த எல்லாம் தப்பு நடந்து போச்சு, நீ திரும்ப எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ தர்மேந்திர பிரதான் யார்? அப்போ உனக்கு எதுக்கு மந்திரி பதவி? சும்மா வந்து ஆட்டிட்டு போகிறதுக்கா மந்திரி பதவி? வந்தாங்களா ஆட்டி? நீ பதவி விலகு முதல்ல. முன்னாடியெல்லாம் பார்த்தா ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்னா ரயில்வே மந்திரி ரிசைன் பண்ணுவார். நீட்டு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. எத்தனை பேர்? 1300 பேர் பக்கம் வந்து நீட்டுனால இறந்துருக்காங்க. 1 2 இல்லை, யோசிச்சு பாருங்க. நமக்கு இங்கே அனிதா தெரியும், அனிதா மாதிரி 20 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. இந்தியா முழுக்க 1300 பேருக்கு இறந்துருக்காங்க நீட்னால. நீ என்னத்தை கிழிச்ச? நீ எங்கே நீட்டுன்னு கொண்டு வந்து எவ்வளோ பேரை சாகடிச்சிருக்கல? அப்போ நீ யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. தர்மேந்திர பிரதான் பதவி விலகு அப்படின்னு கூட்டம் போட்டாங்க, சரியான கூட்டம். இப்போ வந்து இந்த மாதிரி தர்மேந்திர பிரதான்ங்கிற ஒரு மந்திரி, கல்வி மந்திரி, யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர், நீ என்னத்தை பண்ணிட்டு இருக்க? நீ இது வரைக்கும் அங்கே பிடுங்கின பூரா தேவையில்லாத ஆணி. நீட்டில் பிரச்சனை, சிபிஎஸ்சியில் பிரச்சனை, எஜுகேஷனை பார்த்தா அவங்க சொல்கிறாங்கிறதுக்காக இந்தியா முழுக்க வந்து எல்லாத்தையும் போட்டு கதம்ப மாதிரி கொத்துப்பட்டை போட்டு வச்சுருக்க. ஓகே ஓகே. அப்போ இந்த மாதிரி வந்துச்சுல, நீ பதவி விலகு. அதுக்கு வந்து பயங்கர கூட்டம், சலசலப்பாயிருச்சு. காங்கிரஸ் வந்து இதுக்கு எதிராக இருக்கு. ஐயோ நமக்கு எதிராக ஒருத்தன் வந்துட்டானே, நீ என்னையா பண்ண இது வரைக்கும்? நீ சும்மா வந்து அங்கே கடலில் உட்காந்து நீச்சல் அடித்த 3000 கிலோமீட்டர் நடந்து போனேன், நீ அதை தாண்டி என்ன பண்ண? ஆமாம், இங்கே வந்து இதில் பார்த்தா கர்நாடகாவில் இந்த ஒரே ஒரு இடத்த வச்சுட்டு இவ்வளோ உயரத்துக்கு பேப்பரை வச்சுக்கிட்டு நாங்கள் பூரா பண்ணோம் இதில் தப்பு நடந்துருச்சுல்ல. நீ என்ன எடுத்த இது எடுத்த? சுப்ரீம் கோர்ட்டு போய் நடக்கல, நேரம் போராட்டம் பண்ணியிருக்க வேண்டாம்? மொத்த இந்தியா ஸ்தம்பிச்சிருக்க வேண்டாம்? இவ்வளோ பெரிய கட்சியை கையில் வச்சுக்கிட்டு சும்மா நடந்துக்கிட்டு இருப்ப நீ பேசாம. ஆமாம், அப்புறம் பார்த்தா வந்து ஒரு இடத்துல வந்து சும்மா பேசிகிட்டு இருப்ப. அதாவது உண்மையிலேயே ஒரு வேஸ்ட் ஃபெல்லோ அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ராகுல் காந்தி நினைச்சது எவ்வளோ பண்ணிருக்கு. கையில் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு மாணிக்க கல்லை வச்சுக்கிட்டு சும்மா வந்து ஓரமாக போட்டு வச்ச மாதிரி, வீணாக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு மோசமானது இல்லை. யாராவது வந்துட மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்த இடத்துல காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்திருக்கு. அவங்கள இயக்கிறது வெளிநாட்டு சக்தியா, உள்நாட்டு சக்தியா, எதிர்கட்சியா, இல்லை எதிரிகளா, இல்லை வேற யாரு அம்பானி அதானிக்கு எதிராக இருக்கக்கூடிய மற்ற ஆட்களா? ஏன்னா இருப்பாங்கல்ல, அம்பானி அதானி மட்டும் குஜராத்தி மட்டும் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. நாளைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, கேரளாவில் இருக்கக்கூடிய, கேரளாவில் இது வந்துருச்சு, அந்த லூலு இருக்குல்ல, அவர் மேலே குற்றச்சாட்டு கொண்டு விட்டாங்க. அவர் 3000 கோடியில் வாங்கி லோன் வாங்கி 2000 கோடியை வந்து யூஸ் பண்ணிட்டு 1000 கோடி வந்து பழச கடனை கட்டுறது. யூசுஃப் அலி அவர் மேலே வந்து குற்றச்சாட்டு கொண்டு வராங்க. இப்படி மெதுவாக ஆரம்பிப்பாங்க. யூசுஃப் அலி வந்து வாங்கி இப்போ ஃபண்டை தவறாக பயன்படுத்துறாரு. நீ வந்து 3 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி வந்து பண்ணையா, அதுக்கு என்ன பதில்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தென்னிந்தியாவிலேருந்து ஒருத்தர் வந்து பெரிய ஆள் ஆயிடக்கூடாது. அது பூரா வடநாட்டுக்காரனுக்கு, அது குஜராத்தி தான் போகணும். வடநாட்டுக்காரனா பீகாருக்கு இல்லை. அப்போ வேற வழியே இல்லை. காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து காலத்தின் கட்டாயம் வந்துருச்சு, அசைச்சிருச்சு. இனி என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது அவங்களோட நடவடிக்கை பொறுத்திருக்கு. ஓகே சார், மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவலை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.